இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். யாவரும் நேர்முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவரீர், இந்த ஆராதனையும் இதுபோல் உலகெங்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, அங்கெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி வழிய நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களுக்காகவும் எங்கள் ஓய்வு நாளின் பாடசாலை பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து தியானித்து ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் தேவரீர் நீங்கள் எங்களை பலப்படுத்தி காத்து வர்றீங்க சுவாமி. அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இனி வரும் நாட்களிலும் தேவரீர் உம்முடைய கிருபையின் கரம் எங்களுடன் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களிடத்திலே நீங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை இந்த செய்தியின் மூலமாக அவர்களுக்கு சொல்ல நீங்கள் கிருபை பாராட்டுங்க. மீதியான வேலை முழுவதும் உம்முடைய கரங்களிலே வைத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். Grief has taken and all my sorrows borne. In temptation he's my strong and mighty tower. I have all for him forsaken and all my idols torn from my heart, and now he keeps me by his power. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. He will never, never leave me, nor yet forsake me here, while I live by faith and do his blessed will. A wall of fire about me, I've nothing now to fear. With his manna he my hungry soul shall fill. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 37 முடிய. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பவைகளே. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உம்முடைய தூய முன்னிலையில் ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமென். குட் சமாரிட்டனோட பேரபிள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு பேரபிள். நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் குட் சமாரிட்டன் பேரபிளுக்கு இருக்கு. லைக் ஒரு நல்ல ஒரு குட் சமாரிட்டன் மாதிரி நம்ம வாழணும். we should help others in need. இந்த மாதிரி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான இன்டர்பிரிட்டேஷனை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி குட் சமாரிட்டன் ஸ்டோரியை நம்ம உருவகப்படுத்த போகிறோம். தட் இஸ் த மெட்டஃபாரிக்கல் டீச்சிங் ஆர் த மெட்டஃபாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் குட் சமாரிட்டன் தான் இன்னைக்கு மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு மெட்டஃபாரிக்கல் ஒரு டீச்சிங் அல்ல ஒரு மெட்டஃபாரிக்கல் ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் பார்க்கும் பொழுது இங்கே நம்ம அழகாக பார்க்க முடியுது, ஜூஸ் ரிஜெக்டிங் ஜீசஸ். அதுதான் நம்மளுக்கு இது ரிமைண்ட் பண்ணுது. ஆஸ் ஜூவிஷ் லீடர்ஸை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி அவங்க என்றைக்குமே ஒரு வீட்டனான ஒரு பர்சனுக்கோ ஒரு ராப்டு மேனுக்கோ ஆர் தே ஹவ் நெவர் பின் அ ஹெல்ப் டு அ லாஸ்ட் பீப்புள் அவங்களால என்றைக்குமே அப்படி ஒரு ஹெல்ப்பாக இருக்க முடிஞ்சதே கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் இங்கே வந்ததே he came to seek and to save the lost sinners. அவர்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். இங்க ஜான் 8:48 பார்க்கும்போது ஜூஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, thou art a Samaritan. நீங்க அவங்களோட ஒருத்தர அவரை பார்க்கவே இல்லை. Jesus Christ was considered as an outcast one among the Jews. அவர் ஒரு ஜூவாவே இருந்தாலும் யூதனாகவே இருந்தாலும் அவரை ஒரு வெளியாளா தான் இங்க பார்க்கறாங்க ஜூ மக்கள். அண்ட் இந்த பேரபிளை நம்ம பார்க்கும் பொழுது இது நம்மளுக்கு clear the flow of this parable will explain or it will remind us of the human race from the fall of mankind to the return of Jesus Christ. Luke chapter 10 verse 30 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பேரபிளை எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, a certain man went down அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த certain man இங்க நம்மளுக்கு யாரை ஞாபகப்படுத்துது? ஆடமை ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ a certain man is equal to Adam. இங்க அப்படிதான் நம்ம உருவகப்படுத்துறோம். he went down from Jerusalem to Jericho அப்படின்னு சொல்றாங்க. Jerusalem அப்படிங்கிறது a city of peace. கர்த்தர் எங்க வைக்கிறாரு ஆதாம? Garden of Edenல வைக்கிறாரு. So before the fall of man, that was a very peaceful place. He enjoyed the peace. He enjoyed the happiness of being in God's presence. So இங்க Jerusalem, it is equal to Garden of Eden before the fall of man. அப்படிதான் இங்க உருவகப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த மனிதர் எங்க பிரயாணப்பட்டு போகிறார்? இவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்பட்டு போகிறார். இந்த
பயணம் நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா, it is reminding us of the man departing from God and falling down, and அந்த மகிமையை இழந்து போகிறத இங்க வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது. எருசலேம் அப்படிங்கிறது சிட்டி ஆஃப் பீஸ், whereas ஜெரிகோ அப்படிங்கிறது சிட்டி ஆஃப் கர்ஸ் அண்ட் சிட்டி ஆஃப் டெத். ஏன் இதை வந்து சிட்டி ஆஃப் கர்ஸ் அண்ட் டெத் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அதை பொழுது வாசிக்கிறேன். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் அப்படின்னு சொல்லி யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நாம பார்க்கணும். And 520 years later, Hail அப்படிங்கிற Bethelite is trying to rebuild Jericho. And அப்படி செய்யும் பொழுது, as Joshua said in Joshua 6:26, அவருடைய மூத்த குமாரனும் அவருடைய இளைய குமாரனையும் அவர் இழக்க கொடுக்கிறார். அப்படிங்கிறது வந்து 1 Kings chapter 16 verses 34ல நாம் பார்க்க முடிகிறது. ஆக எரிகோ எப்படி ஒரு பிளேஸ் ஆஃப் கர்ஸா இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஆக ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிறது அப்படிங்கிறது, that Jericho is reminding us of man departing from God and falling down. கர்த்தருடைய அந்த குளோரியில இருந்து அவன் விலகி விழுந்து போகிறத நம்ம இங்க கம்பேர் பண்ண முடிகிறது. இந்த மனிதன் பிரயாணப்பட்டு எரிகோவை அறிவதற்கு முன்னாடியே கல்லர்கள் கையில அகப்படுகிறார். இந்த கல்லர்கள் கையில அகப்படுகிற இந்த மனிதர் நம்மளுக்கு நல்லா தெரியும் எரிகோவிலிருந்து பயணப்படுகிறார்னு. அப்போ அவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்லர்கள் இருக்கிறாருன்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா he chose to travel alone. தனித்து அவர் பிரயாணம் பண்றதுக்கு அவரு முன் வந்தார். வந்து இருக்கும்போதுதான் இவர்கள் இந்த கல்லர்களால அகப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்க இந்த தீவ் நம்மளுக்கு யாரை ரிமைண்ட் பண்றாங்க? சாட்டனை ரிமைண்ட் பண்றாங்க. இந்த மேனோட அந்த க்ளோதிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த கல்லர்கள் போயிடுறாங்க. இதே போலதான் man was clothed with righteousness. நம்மளுடைய before fall in Garden of Eden, he was clothed with righteousness. ஆனால் இந்த சாத்தான் என்ன பண்ணா, அந்த பாவத்தில் விழ வைத்து அந்த righteousness அப்படிங்கிற அந்த cloth மேன் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான். அண்ட் அவன் அப்படியே spiritually wounded விட்டுட்டு சாத்தான் போயிட்டான். இந்த எப்படி இந்த மனிதரை விட்டுட்டு போனாங்களோ அது போல இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின் என்னன்னா, where are we heading to? நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கு மிகப்பெரிய கேள்வி. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கான பயணமா இருக்குதா நம்மளுடையது? இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறிச்சு இல்லைங்க, உலகத்தாரோட தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா உலகத்தாரோட மக்களோட பாவமும் செய்துவிட்டு ஆண்டவருடைய பிரசனம் தான் வந்து எருசலேம். இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எருசலேம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிரசனம். அதை விட்டு விலகி நம்ம ஒரு பிரயாணப்படும் பொழுது ஈஸியா நம்ம சாட்டன் கிட்ட அகப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு போனா சாட்டனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சுய இதை நம்பி என்னால முடியும், நான் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்தோடு போனோம்னா ஈஸியா சாட்டனோட ட்ராப்ல நம்ம ஃபாலோ ஆயிடுவோம். ஆனா ஆண்டவரோடு அவரோட பிரசனத்தோடு நம்ம டிராவல் பண்ணும் பொழுது சாத்தான் கிட்ட நெருங்கியே வர முடியாது. முதல்ல நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்கு? நித்திய வாழ்வை நோக்கி இருக்குதா இல்ல நரகத்தை நோக்கி இருக்குதா? உலக பிரகாரமான வாழ்க்கையோட அவரோட பிரசனத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது spiritually wounded நம்மளை விட்டுட்டு சாட்டன் போயிட்டே இருப்பான். He will take us to the eternal hell. நமக்கு அது வேண்டாம். நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்குன்னு இன்னைக்கு யோசிச்சு பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அங்க ஒரு priest and Levite வந்து கிராஸ் பண்றாங்க அந்த ஏரியாவை. They are not able to save the man. இப்போ இங்க இந்த priest and the Leviteக்கான metaphor the law and the Levitical priesthood. இங்க நம்மளால நல்லா பார்க்க முடிகிறது that these people, the priest and the Levite, அவங்களுக்கு எந்த ஒரு கம்பேஷனுமே இல்லை அந்த wounded man மேல. So this is reminding us of the law. So அது பயங்கர ஹை ஸ்டாண்டர்டா இருக்கலாம், அது நம்மளோட நேர்வழிப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கலாம். பட் அந்த law did not save the man. So laws and the commandments will not save the soul.
அது ஒரு நேர்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கலாம், பட் இட் கேன் நாட் சேவ் தி சோல். Law cannot save us. நம்மளுடைய attempts to stay holy on the priest or on the Levite, it was an attempt to make sure அவங்க holiness எந்த இடத்துலையுமே lost ஆகலைன்ற அவங்க attempt will not save the priest or the Levite, and it did not save the wounded man as well. அப்போ எது சேவ் பண்ணும்? only the blood of Christ மட்டும்தான் நம்மளை சேவ் பண்ணும். ஸோ these laws, these commandments, these traditions, இது எல்லாமே ஒரு நேர்வழிப்படுத்துறதுக்காக இருக்குது இல்லையா, அது சோலை சேவ் பண்றதுக்கு இருக்கிறது இல்லை. அடுத்ததாக அந்த வலையில ஒரு குட் சமாரிட்டன் வராரு. அவர் மேல ரொம்ப கம்பேஷனேட் ஆகி அவரோட wounds எல்லாத்துக்கும் மருந்து எல்லாம் போட்டு he is being very compassionate to the man who has been robbed. இங்க good Samaritan is reminding us of Jesus Christ. Jesus Christ is a person who is sinless. எந்த ஒரு பாவமே இல்லாம மனிதர்கள் மேல எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட்டா இருந்தாரு. பாவிகளை பார்த்து அவர் ரொம்ப கம்பேஷனேட்டா இருந்தாரு. அண்ட் அவங்கள மீட்கும் பொருட்டே அவர் இந்த உலகத்திற்கு வந்தவரா இருந்தார். நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், நிறைய இடத்துல அவர் எவ்வளவு சின்னர்ஸ் கிட்ட ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்காருன்னு நம்ம 4 காஸ்பல்ஸ்லயும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ரைட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை ஒரு ரீஸ்டோர் பண்றதுக்கான பெனாலிட்டி ஆல்சோ ஹீ கேவ், தட் இஸ் ஹீ கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ் ஆன் த கிராஸ். அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ குட் சமாரிட்டன் இங்க will be taking as a metaphor for Jesus Christ. அப்படிதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா so he is washing all the wounds with the wine. So wine வச்சு he is cleansing all the wounds. இங்க நம்மளுக்கு he poured in the wine அப்படின்னு சொல்லும்போது that is reminding us of the blood of Jesus Christ. So blood of Jesus Christ நம்மளோட எல்லா பாவங்களையும் கழுவி நம்மளோட sins எல்லாத்த விட்டும் அதை நம்மளை நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிறது. So the wine of Lord's Supper நம்ம பார்க்கிறோம். அந்த சப்பர்ல கூட is also reminding us of Christ saving blood. ஸோ அதே தான் எப்படி அந்த சப்பரில் இதை நினைவு கூறும்படி எங்களை செய்யுங்கள் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்றாரு, அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. அது போல இந்த வைனோட metaphor is the blood of Jesus Christ by which we are saved. After pouring in the wine, he is pouring in the oil. இங்கே oil pour பண்றாரு. This is reminding us of the Holy Spirit. யாரெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ண முடியும், யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மேல எல்லாமே பரிசுத்த ஆவியை ஊற்ற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட ஒர்க் என்ன இங்க? டு கம்ஃபர்ட் அஸ், நம்மளை தைரியப்படுத்துறது, நம்மளை ரீஸ்டோர் பண்றது, நம்மளுக்கு சரியான வழியை காட்டுறது. இது போல இதெல்லாமே ஹோலி ஸ்பிரிட்டோட ஒர்க். இட் டஸ் ஜாய்ஃபுல் ஒர்க். Psalms 45:7 பார்க்கும் பொழுது thy God had anointed thee with the oil of gladness. அந்த oil of gladness ஆல நம்மளை அனாயிண்ட் பண்றாங்க. இங்கேயும் அதுதான். So far we have seen a fall of the mankind. எப்படி வீழ்ந்து போகிறார். எருசலேமிலிருந்து எரிகோ போல ஒரு கர்ஸ்ட் பிளேஸுக்கு டிராவல் பண்ணும்போது எப்படி வீழ்ந்து போகிறார், அங்க எப்படி சாத்தான் கையில அகப்படுகிறான். And the first coming of Christ, ஒரு குட் சமாரிட்டன், ஆண்டவருடைய முதல் வருகை வரைக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அவர் முதலாம் வருகையில என்ன ஆயிடுச்சு, அவர் பாவமில்லாத ஆட்டுக்குட்டி நமக்காக தன் ரத்தத்தை கொடுக்கிறார். அப்புறம் நம்ம மேல ஹோலி ஸ்பிரிட்டால நம்மளை நிரப்பி இருக்கிறார், நம்மளை அனாயிண்ட் பண்ணியிருக்கிறார். இதெல்லாமே ஆண்டவருடைய முதலாம் வருகையும் அதற்கு பிறகும் நடக்கிறது நம்ம இதுவரைக்கும் பார்க்கிறோம். அடுத்தது என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். After treating all his wounds, the good Samaritan he put him in his own beast, on the own animal மேல போட்டுட்டு he's taking him to the inn. Now here the own beast is reminding us of the Bible doctrine and gospel of Christ. நம்மளுடைய சோல் எதன் மேல் பிரயாணப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Our soul should travel in the Bible doctrine and gospel of Christ along with Jesus Christ. So here the own beast is a metaphor for Bible doctrine and gospel of Christ. இதற்கான வசனம் Hebrew chapter 6 1 and 2 இருக்கு. And it is very difficult to follow the gospel of Christ. It's not an easy thing. இப்போ நம்ம Galatians chapter 2 verse 13 பார்க்கும் பொழுது Barnabas got carried away with the dissimulation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடிகிறது. So even great people, even disciples of Christ had issues. இந்த உலகத்தாரோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய சோல் ஈஸியா இந்த உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் நம்ம எதன் மேலே ட்ராவல் பண்ணணும்? வி ஷுட் ட்ராவல் இன் பைபிள் டாக்ட்ரின் அண்ட் காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது நம்மளுடைய சோல் இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து போகாமல் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். ஆக எவ்வளவு முக்கியம் என்றால் நம்மளுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய டிராவல் இட் ஷுட் பி ஆன் த பைபிள் டாக்ட்ரின் அண்ட் த காஸ்பல். அண்ட் ஹீப்ரூவில் நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீப்ரூ 13:9 பார்க்கும்பொழுது, பி நாட் carried away about with diverse and strange doctrines, for it is good thing that the heart be established with grace அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் நிறைய டாக்டரின் இருக்கும். We can see that a sovereign God, the only true God, being compared with the other gods. இந்த மாதிரி நிறைய டாக்டரின்ஸ் இருக்கும். இந்த நம்மளுடைய கடவுளை மற்ற கடவுளோட கம்பேர் பண்ணக்கூடிய நிறைய சினாரியோ நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஃபேக் டாக்டரின்ஸ் பின்னாடி நம்ம போகவே கூடாது. Never be carried away with the fake doctrines. Never be carried away with the worldly ideas, thoughts and தப்பான போதனைகள் பின்னாடி நம்ம போயிடவே கூடாது. We should only be carried away with the true gospel of Christ. உண்மையான கடவுளுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும்? நம்ம அவருடைய வார்த்தையில பிரயாணப்படணும். அண்ட் நம்மளோட யாரு பிரயாணப்படணும்? குட் சமாரிட்டன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட பிரயாணப்படும் பொழுது, நம்மளோட ஆவி அவருடைய வார்த்தையில நிறைந்திருக்கும் பொழுது, we will not be carried away by the fake doctrines. And then he is bringing him to an end. இங்க in is reminding us of the church, a place for the spiritual recovery. True doctrines, if we are going to travel on the true doctrines of Christ, உண்மையான சத்தியத்தின் மேல் பிரயாணப்படுகிறவன் நம்ம, the purpose of we going to the church will change. நிறைய பேர் சர்ச்சுக்கு, எல்லாருமே சர்ச்சுக்கு நம்ம போகிறோம். But for what are we going to the church? Certain group of people will go to the church to meet their relatives, friends. நம்ம எல்லாரையுமே பார்க்கலாம். It's a get together place மாதிரி ஒரு group of people இருக்கும். And few other people will go to the church to establish themselves. என்ன நான் எப்படி முக்கியத்துவம் படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு group of people will go to the church. And then there is another group of people who will be going for the spiritual recovery. Most of the time we think that church is for the holy of holies. But the church is for sinners. Don't get me wrong. பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்வதற்கான இடம் சர்ச் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. டோன்ட் கெட் மீ ராங். பாவத்தை சுத்திகரித்து கொள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரிக்காக வர இடம்தான் திருச்சபைன்னு நான் சொல்றேன். நம்ம இந்த உலகத்தோட வாழும் பொழுது நமக்கு நிறைய wounds இருக்கும். நிறைய பாவம் செய்வதற்கான ஒரு பிளேஸா இருக்கலாம். பட் திருச்சபைன்ற இடம் நம்மளுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரிக்கான இடம். இந்த வாரம் நீங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே? எங்களுக்கான இந்த ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரி என்ன அப்படிங்கிற ஒரு தாட், அப்படின்ற பர்பஸ்க்காக சர்ச்சுக்கு போகக்கூடிய எண்ணமும் அந்த வழி நடத்துதலும் நாம் இந்த டாக்டரின்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆன் த காஸ்பல் நம்ம டிராவல் பண்ணும் பொழுது நம்மளுடைய பர்பஸ் மாற்றப்படும். நம்மளோட சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரி. இன்னைக்கு இந்த வாரத்துக்கான மன்னா என்ன? இந்த வாரத்துக்கான எங்களுக்கு பூஸ்டப் என்ன? இந்த வார்த்தையை நீங்க கொடுக்குற அந்த வார்த்தையை நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இந்த உலகத்துக்குள்ள போகிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுக்குற இந்த மன்னாவை எடுத்துட்டு நாங்க போகிறோம். அடுத்த வாரமும் நாங்க எங்களோட ஹோலினஸை மெயின்டைன் பண்ணிட்டு திருப்பி நாங்க இங்க வர்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி புரியுங்கன்ற பர்பஸ்க்காக தான் நம்மளுக்காக இந்த சர்ச். Now we are in the church era. ஃபர்ஸ்ட் கமிங் முடிந்து விட்டது. நம்மளை அனாயிண்ட் பண்ணிட்டாரு ஹோலி ஸ்பிரிட்ல. இப்போ we are in the church era. We can see the host, the innkeeper, and the innkeeper reminds us of the church pastor or a Bible teacher. நிறைய டைம் நம்ம பார்க்கும்போது we get judged. We easily நம்ம எல்லாம் என்ன பண்ற ஒரு காமனான மிஸ்டேக், யாராவது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய தவறுகளை வைத்து அவர்களை நம் ஞாபகம் வைத்துக் கொள்வது. When someone reminds us of a sin, that is satanic activity. We should never remember someone with their sins. God calls us by our names, though he knows us our sins. But a Satan calls us by our sins, though he knows us by our name. ஆக என்னைக்குமே நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணவே கூடாது. And a pastor needs to be extremely compassionate. A Bible teacher needs to be extremely compassionate.
And as Bible teachers by ourselves, we need to remember one thing, that we are here to teach the people about Jesus Christ. And when we are teaching about Jesus Christ, we should also follow Jesus Christ. He was extremely compassionate. அவருடைய முதலாம் வருகையில் அவர் எப்படி இருந்தாரு? He has given his life for the people and he has poured in us with the Holy Spirit. And அவருடைய முதலாம் வருகையில் அவர் எவ்வளவு கம்பேஷனேட்டா இருக்காருன்ற எல்லாத்தையுமே பார்த்த பைபிள் டீச்சர்ஸ் ஆன நம்ம அதே கம்பேஷனேட்டா அவருடைய பாவத்தை வைத்து அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல் எப்படி God never remembers our sins, he forgives it. நம்ம எப்போ forgiveness கேட்டாலும் he forgives us of our sins. And இந்த ஒரு வாரம் எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலான மன்னா நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அதை வச்சு they have to travel for one full week till they meet the next time. நம்ம எவ்வளோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மன்னா கொடுக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு பணியை ஆண்டவர் நம்ம இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். We have to take care of their spiritual needs. We need to give them a good spiritual care. இது எல்லாமே as Bible teachers நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பணி. And அடுத்ததாக 2 pennies அவர் வந்து கொடுக்கிறாரு. And அது நம்மளுக்கு இந்த wages for 2 days நம்மளுக்கு வந்து இங்க ரிமைண்ட் பண்றது என்னன்னா the 2 comings of Christ. So the time between the first coming and the second coming தான் வந்து இங்க குறிக்கிறது. Hosea chapter 6 verse 1 and 2 எடுத்து பார்க்கும் பொழுது, especially verse 2 எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, after 2 days will he revive us அப்படின்னு சொல்லி 2வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். 2 வருகைகளுக்கும் இருக்கிற அந்த முதலாம் வருகை 2ஆம் வருகை தான் இந்த 2 pennies வந்து நம்மளுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தை தான் குறிக்கிறது. After giving him the money, the Samaritan is going away. So Samaritan going away reminds us of Christ's ascension to heaven. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை முடிந்து விட்டது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் போயிட்டு நான் திரும்பி நான் வருவேன். Whenever I come, if there needs to be anything I would repayங்கிறாரு. இங்க then whatever we spend now in God's service, because he has left us in this world. இந்த உலகத்துல நாம ஸ்பிரிச்சுவலான ஹீலிங் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நம்மளை இங்க வைத்திருக்கிறார். So when he is going to come back, he is going to repay us the reward. As in 2 Corinthians chapter 5 verse 10 la irukra mari, he will repay us and reward us at the judgment seat of Christ. அவருடைய நியாய தீர்ப்புல நமக்கான சரியான ரிவார்ட் அவர் கொடுப்பார். ஆனா நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? Are we traveling towards the eternal life or towards the eternal suffering? எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குன்னு சிந்தித்து பார்க்க இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் மிக பயந்து போன ஒரு சூழ்நிலையிலையும் எல்லாம் ஒடுங்கி போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மேல் மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த சூழ்நிலை எல்லாம் உம்முடைய கைகளில் இருக்குன்னு என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சட்டைகளின் கீழ் நீங்க எங்களை அடைக்கலமாய் வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. We believe that protection comes from above Jesus. இன்றைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு நல்ல சமாரியன் போல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க போதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த டீச்சிங்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீரே நல்ல சமாரியன், நீரே எங்களுக்கான பிரைஸை பே பண்ணியிருக்கிறீங்க கர்த்தாவே கிராஸ்ல. இதை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எங்களை சிந்திக்க இன்னைக்கு நீங்க அழைத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பயணம் எதன் மேல் உள்ளது? உம்மோடு எங்களுடைய பயணம் இருந்ததா, இருக்கிறதா? உங்களுடைய டாக்டரின்ஸ் மேல நாங்க பயணப்படுகிறோமா என்று எங்களை நீங்க இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய பயணம் நித்திய வாழ்வை நோக்கி இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த உலகத்தின் எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு நீங்க எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. உங்களுடைய பிரசனத்தோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்க நீங்க எங்களை ஆற்றுங்க கர்த்தாவே, தேற்றுங்க கர்த்தாவே. இந்த சூழ்நிலையும் உண்மை அன்பை விட்டு உங்களுடைய பிரசனத்தை விட்டு உலக பிரகாரமான இந்த ஒரு காரியத்தோடு நாங்க போகாமல் எங்களை காத்து கொண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் இப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அனைத்தையும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா, உறவின் பிறப்பே நீர்தானையா, உறவின் பிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானையா, நீர்தானையா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.